நீங்க இன்னும் இது வரைக்கும் லேண்ட்டெக் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகான் பிரஸ் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் நான் போடுற ஒவ்வொரு வீடியோக்கும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். வெல்கம் டு லேண்ட்டெக் அன்பாக்ஸ் டெக்னாலஜி. இன்னைக்கு நம்ம ஹவு டு டு சீரிஸ்ல எதை பத்தி பார்க்க போறோம்னா, எப்படி உங்களுக்கு வர இமெயிலுக்கு ஆட்டோ ஜெனரேட்டட் ரீப்ளை பண்றதை பார்க்க போறோம். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு பெரிய கம்பெனிக்கு ஒரு இமெயில் பண்றீங்கன்னா அந்த கம்பெனில இருந்து உங்களுக்கு ஆட்டோ ஜெனரேட்டட் ரீப்ளை வந்து உடனே வரும். அதே மாதிரி உங்களோட மெயில் ஐடிக்கு நீங்க எப்படி செட் பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பிசினஸ் பண்ணாதீங்கன்னா உங்களுக்கு உங்களோட கிளையண்ட் வந்து அடிக்கடி உங்க இமெயில் மூலம் கான்டாக்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. அவங்க எல்லாருக்கும் நீங்க ஆட்டோ ஜெனரேட்டட் ரீப்ளை செட் பண்ணலாம். அதை நீங்க வந்து ஒரே மெசேஜ் தான் செட் பண்ணலாம். அது சப்ஜெக்ட்டை பொறுத்து டிஃபரெண்ட் மெசேஜ் கூட செட் பண்ணலாம். அது எப்படி பண்றதுன்னு சொல்றேன், வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் உங்க ப்ரௌசர் ஓபன் பண்ணி அதில் ஜிமெயிலுக்குள்ள போங்க. உள்ள போனதும் அங்கே செட்டிங்ஸ் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. அதில் செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை சூஸ் பண்ணுங்க. அதை சூஸ் பண்ணால் உங்களுக்கு நிறையா டேப் ஓப்பன் ஆகும். அதில் நீங்கள் லேப்ஸ்னு ஒரு டேப் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. இதில் உங்களுக்கு நிறைய கொடுத்துருப்பாங்க. இதில் கேண்ட் ரெஸ்பான்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது நார்மலாக டிசபிளாக இருக்கும். அதை எனேபிள் பண்ணிக்கோங்க. அதை எனேபிள் பண்ணிட்டு கீழே சேஞ்சஸ் பண்ணுங்கள். சேவ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ரீஃப்ரெஷ் ஆகும் ஒரு தடவை. இப்போது கம்போஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் நீங்கள் டெம்ப்ளேட் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். அதாவது உங்கள் கிளைண்ட்டுக்கு நீங்கள் என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணணுமோ அதை நீங்கள் டெம்ப்ளேட்டாக சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் சப்ஜெக்டில் ஆட்டோ ரிப்ளைன்னு சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். அண்ட் மெசேஜஸில் நான் தேங்க்யூ ஃபார் கண்டக்டிங் லேண்ட்டெக், வி வில் கெட் பேக் யூ சூன் அந்த மாதிரி கொடுத்துட்டு கீழே மோர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை மாதிரி உங்களுக்கு என்ன ரெஸ்பான்ஸ் வேணுமோ அதை நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கலாம். மோர் ஆப்ஷனில் கேன் ரெஸ்பான்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் நியூ கேன் ரெஸ்பான்ஸ் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் இந்த ரெஸ்பான்ஸை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இதை மாதிரி நீங்கள் எத்தனை ரெஸ்பான்ஸ்னாலும் நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது நான் எக்ஸாம்பிளுக்கு இன்னொரு ரெஸ்பான்ஸை நான் சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். இந்த டைம் ஆட்டோ ரிப்ளை 2 நான் சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போது நம்ம 2 ரெஸ்பான்ஸ் சேவ் பண்ணி வச்சுருக்கோம். இது எப்படி நம்ம சென்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சேம் அதே ப்ரொசீஜர் தான், சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ அகெயின் செட்டிங்ஸ்குள்ளே போங்க. இந்த டைம் ஃபில்டர் அண்ட் பிளாக்னு இருக்கும், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இதில் கிரியேட் நியூ ஃபில்டர்னு ஒரு ஆப்ஷன் கீழே இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் நீங்கள் நிறைய கண்டிஷன் செட் பண்ணலாம். யார்கிட்ட இந்த மெசேஜ் வந்தால் நீங்கள் போகணும், யாருக்கு அனுப்பலாம், இந்த மாதிரி நிறைய கொடுத்துக்கலாம். இதில் சப்ஜெக்ட் கொடுத்துருப்பாங்க. இந்த சப்ஜெக்ட் பேஸ் பண்ணி நீங்கள் ரெஸ்பான்ஸ் சென்ட் பண்ணலாம். அதாவது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் மொபைல்னு சப்ஜெக்ட் கொடுத்துட்டு அதுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் சென்ட் பண்ணலாம். அண்ட் லேப்டாப்னா லேப்டாப்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ரெஸ்பான்ஸ் சென்ட் பண்ணலாம். அதுமாதிரி நிறைய கொடுத்துவாங்க. அண்ட் இன்க்ளூட் வேர்ட்ஸ்னால் உங்கள் கிளைண்ட்டு அனுப்புறதுல இந்த வேர்டு இருந்தால் மட்டும் தான் ரெஸ்பான்ஸ் வந்து சென்ட் ஆகும். அண்ட் டஸ் நாட் இன்க்ளூடில் இந்த வேர்டு இருந்துச்சுன்னா உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் சென்ட் ஆகாது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் டஸ் நாட் இன்க்ளூடில் பேடுங்கிற வேர்டை நான் இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். இப்போது எனக்கு சென்ட் பண்ணுற கிளைண்ட்டு பேர்டுங்கிற வேர்டு யூஸ் பண்ணியிருந்தாருன்னா அவங்களுக்கு ரெஸ்பான்ஸ் வந்து சென்ட் ஆகாது. இதில் ஏதாவது ஒரு ஆப்ஷன் நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு இல்லை நீங்கள் அட்டாச்மெண்ட் கூட பண்ணிக்கலாம். ஏதாவது இமேஜ் வீடியோ கூட நீங்கள் அட்டாச் பண்ணி கூட சென்ட் பண்ணலாம். இதில் ஏதாவது ஒரு ஆப்ஷனை கண்டிப்பாக நான் ஃபில் பண்ணணும். ஃபில் பண்ணிட்டு கீழே ஒரு கிரியேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் உங்களுக்கு நிறைய கண்டிஷன் கொடுத்துருப்பாங்க. அவங்க அனுப்புகிற மெசேஜை நீங்கள் டேரெக்டாக மார்க் ரீடர்ஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் இன்பாக்ஸில் வராமல் நேரம் அச்சீவ் பண்ணிக்கலாம். அண்ட் இல்லாட்டி ஸ்டார் ரீட் பண்ணிக்கலாம். ஸ்டார் ரீட்னா உங்களுக்கு ஹைலைட் பண்ணி வச்ச மாதிரி இருக்கும். உங்கள் கிளைண்ட் பண்ணுற மெசேஜெலாம் நீங்கள் ஹைலைட் பண்ணி வச்ச மாதிரி இருக்கும். நான் அதை ஸ்டார் ரீட் ஆப்ஷன் கொடுத்துக்கிறேன். கீழே வந்தீங்கன்னா இதை ஃபார்வர்ட் பண்ணிக்கலாம், டெலிட் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சென்ட் ஸ்கேன் ரெஸ்பான்ஸ் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை எனேபிள் பண்ணிக்கோங்க. அதை எனேபிள் பண்ணிட்டு எந்த ரெஸ்பான்ஸ் வருமோ அந்த ரெஸ்பான்ஸ் சூஸ் பண்ணிக்கோங்க. ஆட்டோ ரிப்ளை 1 சூஸ் பண்ணிக்கிறேன். எல்லாம் முடிச்சுட்டு கீழே கிரியேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது உங்களுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் வந்து செட் ஆயிடுச்சு. இப்போது என்னோட மொபைல்லேருந்து நான் இதுக்கு ஒரு மெயில் பண்ணுறேன்.
என்னோட இன்னொரு ஜிமெயில் அக்கௌண்ட்லேருந்து இந்த மெயிலுக்கு நான் ஒரு மெயில் பண்ணுறேன். இப்போ நான் சப்ஜெக்ட் வந்து நான் மொபைல் ரிலேட்டடாக பண்ணுறேன். நான் அங்கே எதுவும் சப்ஜெக்ட் சென்ட் பண்ணல. இப்போ வந்து இது சப்ஜெக்ட் பேஸ் பண்ணி எனக்கு மெயில் வராது. நான் ஜஸ்ட் அங்கே பேடுங்கிற ஒரு கீவேர்டு இருந்து இல்லைனா மட்டும் தான் எனக்கு ரெஸ்பான்ஸ் சென்ட் ஆகும். பேடுங்கிற வேர்டை யூஸ் பண்ணல, ஸோ எனக்கு ரெஸ்பான்ஸ் வரணும். டைப் பண்ணிட்டு இப்போ நான் சென்ட் பண்ணுறேன். ஒரு ரீஃப்ரெஷ் பண்ணி பார்க்குறேன். என்னோட மொபைலில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ரெஸ்பான்ஸ் வந்துருச்சு. அதே மாதிரி என்னோட லேப்டாப்லேயே என்னோட ரெஸ்பான்ஸ் வந்து எனக்கு மெயில் வந்து ரிசீவ் ஆயிடுச்சு. என்னோட மொபைலுக்கும் ரெஸ்பான்ஸ் வந்து ரிசீவ் ஆயிடுச்சு. இதன் மூலம் இங்கே பார்த்தீங்கன்னா தேங்க்யூ ஃபார் யுவர் கண்டக்டிங் லேண்ட்டாக், அவர் டீம் வில் பி பேக் கண்டக்டிங். இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு தேவையான ரெஸ்பான்ஸை நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களுக்கு லேண்ட்டெக்குக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.